உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்ப நாங்கள் வீடியோவில் போவது சமையல். ஓகே, சமையல் இதுதான் வெளிநாட்டு சமையல். தம்பி புதுசா வார தம்பிமாரு பார்த்துக்கொள்ளுங்க. வேலைக்கு போய் வந்தா சமைச்சு தான் சாப்பிடணும். கம்பெனி சாப்பாடு வருமானு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம சமைச்சு தான் சாப்பிட கூடுதலா வரும். பார்த்து வாங்க, நல்ல கம்பெனியா வாங்க. சப்ளை கம்பெனிக்கு மாட்டிடாதங்க. நாங்களும் சப்ளை கம்பெனிக்கு மாட்டிட்டோம். ரொம்ப கஷ்டம். 6 மணிக்கு வேலை விட்டு வந்தா ரூமுக்கு வர 7 மணி ஆகும். அதுக்கு பிறகு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுக்க 8, 9 மணி ஆகும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க போகிற டைம் 10, 11 மணி ஆகும். பிறகு காலையில் எழும்புகிற டைம் 4 மணி ஆகும். லைனில் நிற்கணும். பாத்ரூமுக்குள்ளேலாம் லைனில் நின்றா தான் போகலாம். பார்த்து வாங்க, நல்ல கம்பெனியாக வாங்கய்யா. நாங்களும் மாட்டித்தான் ஓட்டு. நீங்களும் அப்படி மாட்டக்கூடாது. எசஞ்சு மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. சரியான பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி தான் சொல்லி அனுப்புனது. டைரக்ட் கம்பெனி, நல்ல வேலை, சாப்பாட்டுக்கெல்லாம் காசு வருவாங்கன்னு சொல்லி அனுப்புனா இங்கே பார்த்தா வெங்காயம் தான் வெட்டுற வேலையாக கிடக்குது. வெங்காயம் வெட்டி கண்ணெல்லாம் எரியுது. ஒரு பக்கம் பாருங்க. என்னத்தையா சொல்ற, வெளிநாட்டு அனுபவங்கள் எங்களுக்கு இதோட பாடமாக இருக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த பாருங்க, மீன் பொறிக்கக்குள்ள பக்கத்தில் நின்றாதங்க. மீன் வெட்டிச்சு பறந்துடும். எல்லாம் கவனம். நாங்கள் இப்போ பொறிச்சு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் இன்றைக்கு குழம்பு வச்சோம்னு சொன்னால் ஒரு 3-4 நாளைக்கு ஓடும். இங்கே பாருங்க, எங்களை சாமான்களை இப்படித்தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் தனியாக தான் சமைக்கிறேன். வேறு தான் சமைக்கிறேன். பாருங்க, மீன் பொரியுது. இங்கால பொரிச்சு இறக்கி வச்சிருக்கிறேன். பார்த்து யூடியூப் சேனல் ஒன்று திறந்துருக்கிறாங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். மறந்துடாதங்க. கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் எடுக்கிறோம். நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், போய் பாருங்கன்னு யூடியூப் சேனலை. மீன் குழம்பு ரெடி ஆயிடுத்து. வேற என்னையா இது? இப்போ ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அடுத்த தரம் உங்களுக்கு நாங்கள் சாப்பிடக்குள்ள காட்டுறோமா? ஓகே, மீனை பொரிச்சு இப்போ குழம்புக்குள்ளே போடுறோம். பாருங்க, இதுதான் இப்படித்தான் நாங்கள் சமைக்கிறேன். ஸ்ரீலங்காவிலேருந்து வரும்போது எங்களுக்கு சமையல் இருந்தால் என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே தான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறோம். இப்படியே நினச்சிட்டு வாங்க தம்பியாக. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை, வாங்கலாம். சரி, ஒரு பாட்டோண்ட போட்டுட்டு வீடியோவை முடிச்சு விடுறேன். சரியோ? Mixed by GK Creation. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்சு போகுது.